அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் தொடர்பான செய்தியை தான் பார்க்க போறோம். அதுல பாடப்பகுதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்பராமாயணம் இருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கம்பராமாயணத்துல நமக்கு அகலிகை படலம் அப்படிங்கிற ஒரு படலத்தை வச்சிருக்கிறாங்க. அகலிகை கல்லா இருக்கக்கூடியதுக்கான காரணம் என்ன, அவளுடைய சாபம் என்ன, அந்த சாபத்துக்கு உண்டான விமோசனம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப கம்பராமாயணத்துல எழுதினவர் பார்த்தீங்க அப்படின்னா கவி சக்கரவர்த்தி கம்பர். இது பாலகாண்டத்துல 9வது படலத்துல சாபம் நீங்கி மீண்டும் அகலிகை பெண்ணுருவத்தை அடையக்கூடிய ஒரு காட்சியை தான் இங்க காட்சிப்படுத்துறாங்க. கம்பராமாயணம் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய காப்பியங்களே ரொம்ப அற்புதமான காப்பியம், கம்பரால் படைக்கப்பட்ட காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்பராமாயணம் தான். உலகின் தலை சிறந்த காப்பியங்களில் ஒன்றான கம்பராமாயணம் கவிச்சித்திரிகை கம்பரால் தமிழ் மொழிக்கு அளிக்கப்பட்ட பேரொளி. வால்மீகி ராமாயணம் முதல் நூல். அதனை தொடர்ந்து கம்பனின் கவிதை சிறப்பு, கதையமைப்பு, கதை மாந்தர் படைப்பு ஆகியவற்றால் இது தனித்தன்மை பெறுகிறது. கம்பர் இதற்கிட்ட பெயர் ராமாவதாரம் என்பதாகும். இந்த கம்பராமாயணம் பார்த்தீங்க அப்படின்னா 6 காண்டங்களா இருக்கு. முதலாவதா இருக்கக்கூடியது பாலகாண்டம், இரண்டாவதா இருக்கக்கூடியது அயோத்தியா காண்டம், மூன்றாவதா இருக்கக்கூடியது ஆரணிய காண்டம், நான்காவதா இருக்கக்கூடியது கிட்கிந்தா காண்டம், ஐந்தாவதா இருக்கக்கூடியது சுந்தர காண்டம், இறுதியாக இருக்கக்கூடியது யுத்த காண்டமா இருக்கு. இந்த 6 காண்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலகாண்டத்துல 9வது படலமா அகலிகை படலம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுதான் வச்சிருக்கோம். இப்போ அகலிகை படையாளத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிதிலை நகரை நமக்கு காட்சிப்படுத்துறாங்க. அந்த மிதிலை நகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாமுத்திரர், ராமன், லக்குமன் 3 பேரும் மிதிலை நகருக்கு போற வழியில சோனை நதியை அடையிறாங்க. அங்கு அலம்பும் மாமணி ஆரம், புனையரல் கூந்தல், சிலம்பு சூழும் கால். அப்போ அந்த சோனை நதியை ஒரு பெண் வடிவத்துல வர்ணிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் பெண்ணா பாவித்து போற்றி பேணி பாதுகாத்த ஒரு சமூகமாக தான் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா கம்பனுடைய கவித்துவத்தை நாம அதிகமா காண முடியும். இப்போ சோனை நதியை அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாமுத்திரர், ராமன், லட்சுமணன் 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நதி பக்கத்தில் தங்குறாங்க. அப்படி சோலையில் தங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்பனுடைய கவித்தரத்தை பார்க்கலாம். கரங்கு தன்புணல் கமலத்து அறம்கொள் நாள்மலர் பெடையோடு களிவண்டு உறங்கும் நலுமலர் சோலையில் மூவரும் இரவு தங்கினர். இந்த சோலைகள் எல்லாம் நிறைந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா அசோக மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குது. அதுல வண்டுகளும் எல்லாம் மகிழ்ச்சியில எல்லா செல்வம் இருக்கக்கூடிய ஒரு சோலையில பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையா இருக்கக்கூடிய அக்னிகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த மலர்கள்ல களிவண்டுகள் எல்லாம் தேனை அருந்து அப்படியே மகிழ்ச்சியில உறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுல 3 பேரும் இரவுல தங்குறாங்க. அதிகாலை எழுதுறாங்க. கங்கை நதியினுடைய தரிசனத்தை பெறுறாங்க. செங்கன் ஏற்றவன் சடைப்பூவில் நிறைத்தேன் பொங்கு கொன்றை ஈர்த்து வழுங்கலால் பொன்னியை பொருவும் கங்கையை கண்டனர். அப்படி அதிகாலையில சூரிய கதிர்கள் எல்லாம் விழும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலர்களுக்கு நடுவுல நம்ம கங்கை நதியை பார்க்குறாங்க. பார்த்து அதுல நீராடிட்டு அப்படியே கடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிதிலை நகரை அடைய போறாங்க. வெள்ளைவான் கனை கலரும் கடைச்சியர் அகன்பனை மிதிலை நாட்டை அடைந்தனர். எல்லா செல்வமும் இருக்கக்கூடிய அந்த மிதிலை நகரை அடையிறாங்க. அப்படி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிதிலை நகரத்தினுடைய நாட்டு வளத்தை அவ்வளோ அழகா சொல்லுவாரு. கம்பன் மிதிலை இயற்கையும் செயற்கையும் இணைந்த சொர்க்க பூமி அப்படின்னு வர்ணிக்கிறார். ஏன்னா எல்லா வளமும் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சோலை பார்த்தீங்க அப்படின்னா அரும்பு நாள் மலர் அசோகுகள் அலர் விளக்கெடுக்க கரும்பு பண் செய்ய தோகை நின்று ஆடும் சோலை. மயில்கள் எல்லாம் அந்த சோலையினுடைய அழகை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்கக்கூடிய சோலை அடையிறாங்க. அப்படியே நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகளை கழனிகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வட்ட நாள்மறை மலரின் மேல் கண்கடை காட்டும் மடந்தையர் கழனிகள் கவினுற விளங்கினர். அங்க இருக்கக்கூடிய சோலையில் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கழனியில வயல்வெளிகள், பெண்கள் எல்லாம் அப்படியே விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவ்வளவு காட்சிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய பொய்கை நீர்நிலை அடைகிறாங்க. தூவி அன்னம் இனம் என தொடர ஓவில் குங்கும சூடுற பூ உறங்கினும் புண் உறங்காத பொய்கை. பூக்கள் எல்லாம் உறங்கினாலும் அந்த பொய்யை உறங்காது வற்றாது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய்யை அவங்க பார்க்கிறாங்க. அதை காட்சிப்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்து அவங்க செல்லக்கூடிய பகுதியாக
அப்படியே கடந்து போயிட்டு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா மிதிலை நகரத்தினுடைய புறத்தை மனையின் மாட்சி அளித்த இளிமா தவன் பண்ணி கனையும் மேடு ஒரு வெள்ளிடை கருங்கல் ஒன்றை அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருங்கல்ல பார்க்குறாங்க. அந்த கல்லில் பார்க்கும்போது ராமனுடைய கால் துகள் படுது. கால் துகள் பட்ட உடனே ஒரு மானிட பெண் அழகே உருவான மானிட பெண் தோற்றம் பெறா. அந்த தோற்றம் பெறக்கூடிய பெண் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விய ராமன் விஸ்வாமுத்திரர்கிட்ட வைக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிற அடுத்த காணொளியில பார்ப்போம்.